கரூர் சம்பவத்திற்கு பிறகு 72 நாட்களுக்கு பிறகு புதுச்சேரியில் இன்று விஜயின் பிரச்சார பொதுக்கூட்டம் நடைபெற இருக்கிறது. காலை 10:30 மணிக்கு பிரச்சார பொதுக்கூட்டமானது தொடங்க இருக்கிறது. புதுச்சேரியில் விஜய் பரப்புரை கூட்டத்திற்கு தமிழ்நாட்டைச் சேர்ந்தவர்களுக்கு அனுமதி இல்லை என ஏற்கனவே தெரிவிக்கப்பட்டிருந்தது. இந்நிலையில் துப்பாக்கியுடன் தாவேக பிரமுகர் ஒருவர் அங்கு வந்ததால் பரபரப்பு ஏற்பட்டிருக்கிறது. மெட்டல் டிடெக்டர் மூலமாக அவர் துப்பாக்கி கொண்டு வந்தது தெரிய வந்திருக்கிறது. அவர் சிவகங்கை மாவட்டத்தைச் சேர்ந்த தாவேக நிர்வாகியின் தனி பாதுகாவலர் என்றும் தகவல் வெளியாகியிருக்கிறது. தமிழ்நாட்டைச் சேர்ந்தவர்களுக்கு அனுமதி இல்லை என்ற நிலையில் சிவகங்கையைச் சேர்ந்தவர் பிடிபட்டதால் பரபரப்பு ஏற்பட்டிருக்கிறது. கைத்துப்பாக்கியுடன் வந்த சிவகங்கையைச் சேர்ந்த டேவிட் என்பவரை போலீசார் கைது செய்திருக்கிறார்கள். புதுச்சேரியில் விஜய் பரப்புரை கூட்டத்திற்கு கைத்துப்பாக்கியுடன் வந்தவரால் அங்கு பரபரப்பு ஏற்பட்டிருக்கிறது. அவர் தற்போது கைது செய்யப்பட்டிருக்கிறார். மெட்டல் டிடெக்டர் மூலம் சோதனை செய்தபோது கைத்துப்பாக்கியுடன் வந்தவர் கைதாகியிருக்கிறார். கூட்டம் நடைபெறும் உப்பளம் மைதானத்திற்கு வருபவர்கள் மெட்டல் டிடெக்டர் மூலம் சோதனை செய்யப்பட்ட பிறகே அனுமதிக்கப்படுகிறார்கள். இந்த கூட்டத்தில் 5000 பேர் மட்டுமே வருகை தர வேண்டும் என்று தெரிவிக்கப்பட்டிருந்தது. இந்நிலையில் QR கோடு மூலமாக 5000 பேர் வருகை தருவார்கள். அவர்களுக்கு பாஸ் வழங்கப்பட்டிருக்கிறது. இந்நிலையில் தமிழ்நாட்டைச் சேர்ந்தவர்களுக்கு அனுமதி இல்லை என்று ஏற்கனவே தெரிவிக்கப்பட்டிருந்தது. தற்பொழுது சிவகங்கையைச் சேர்ந்த ஒருவர் கைத்துப்பாக்கியுடன் கூட்டத்திற்கு வந்தது அங்கு பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கிறது. எனினும் திட்டமிட்டபடி காலை 10:30 மணிக்கு விஜயின் பிரச்சார பொதுக்கூட்டம் நடைபெறும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது. கரூர் சம்பவத்திற்கு பிறகு 72 நாட்களுக்கு பிறகு விஜயின் பிரச்சார பொதுக்கூட்டம் இன்று புதுச்சேரி உப்பளம் மைதானத்தில் நடைபெற இருக்கிறது. கூட்டம் நடைபெறும் உப்பளம் மைதானத்திற்கு வருபவர்கள் மெட்டல் டிடெக்டர் மூலமாக சோதனை செய்த பிறகு உள்ளே அனுமதிக்கப்படுகிறார். இந்நிலையில் சோதனையின் போது ஒருவர் கைத்துப்பாக்கியுடன் வந்தது தெரிய வந்து அவர் தற்பொழுது கைதாக இருக்கிறார். கூடுதல் தகவல்களை வழங்குகிறார் செய்தியாளர் ஹரிஹரன். ஹரிஹரன், தற்போதைய கள தகவல் என்ன? தற்போதும் பரபரப்பு அங்கு நீடிக்கிறதா? புதுச்சேரியில இன்றைய தினம் தமிழக வெற்றி கழகத்தின் மக்கள் சந்திப்பு நடைபெற உள்ள நிலையில காவல்துறை தரப்புல கடுமையான கெடுபிடிகளை காட்டி வரும் நிலையில தற்போது கை துப்பாக்கியுடன் டேவிட் என்பவர் பிடிபட்டிருக்காரு. அதாவது ஏற்கனவே கரூர் நிகழ்வுக்கு பிறகு நடைபெறும் கூட்டம் என்பதால புதுச்சேரியில் மக்கள் சந்திப்புக்கு பலகட்ட சோதனைகளுக்கு பிறகு பொதுமக்கள் உள்ளிட்ட கட்சி தொண்டர்கள் அனுமதிக்கப்பட்டிருக்காங்க. QR கோடு பாஸ் வைத்திருப்பவர்களுக்கு மட்டுமே அனுமதி என தமிழக வெற்றி கழகத்தின் சார்பிலும் அரசு சார்பிலும் தெளிவாக தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. ஆனால் ஏராளமானோர் இந்த பாஸ் இல்லாமல் வர வேண்டியதை காணப்பட்டிருக்கிறது. குறிப்பாக இந்த உப்பளம் மைதானத்துக்கு செல்லக்கூடிய பகுதிகளிலிருந்து 3 இடத்துலயுமே பேரிகார்டில் வைத்து காவல்துறை மூலமாக சோதனை செய்த பிறகு அனுப்பியிருக்காங்க. ஆனால் மெட்டல் டிடெக்டர் பொறுத்த வரைக்கும் மைதானத்திற்கு உள்பகுதியில் மட்டும் இருக்கக்கூடிய நிலையில கைத்துப்பாக்கியோட அவர் மைதானம் அருகே வந்திருக்காரு. குறிப்பாக 3 இடத்துல சோதனை செய்யும் போது அனைத்து இடத்துலயுமே QR கோட் பாஸ் இருக்கிறதா என்பதை கேட்டு மட்டுமே காவல்துறையினர் அனுமதித்து வராங்க. மைதானத்தின் பிரதான நுழைவு வாயிலில் கூட பாஸ் இருக்கிறதா என்பதை கேட்டு மட்டுமே அனுமதிக்கப்பட்டு வராங்க. உள்ளே இருக்கக்கூடிய, அதாவது கூட்டம் நடைபெறும் இடத்திற்கு முன்னதாக மட்டுமே ஒரு இடத்தில் மெட்டல் டிடெக்டர் வைக்கப்பட்டிருக்கு. அந்த இடத்துல டேவிட் என்பவர் கைத்துப்பாக்கியோடு பிடித்திருக்காரு. காவல்துறையினர் அவரை பிடித்து சென்று விசாரணைக்கு அழைத்து சென்று வருகிறார். குறிப்பாக காவல்துறையின் தற்போதைய தகவலின்படி அவர் தாவேக நிர்வாகியின் தனி பாதுகாவலர் என்றும் தொடர்ந்து அவரிடம் விசாரணை மேற்கொள்ளப்பட்டிருக்கு. கைத்துப்பாக்கி எப்படி அவர் கொண்டு வந்தார், குறிப்பாக தமிழ்நாட்டை சேர்ந்தவர்களுக்கு மட்டும்தான் அனுமதி என புதுச்சேரியை சேர்ந்தவர்களுக்கு மட்டும்தான் அனுமதி என தெளிவாக கூறப்பட்டுள்ளது. தமிழ்நாட்டை சேர்ந்தவர்களுக்கு அனுமதி இல்லை என தெளிவாக கூறப்பட்டுள்ள நிலையில அவர் சிவகங்கையை சேர்ந்தவர் இந்த பகுதிக்கு வந்திருக்கிறாரு. என்ன காரணத்திற்காக அவர் கைத்துப்பாக்கியுடன் கூட்டம் நடைபெறும் இடத்திற்கு வந்திருக்கிறார் போன்ற பல்வேறு விவரங்களை காவல்துறையினர் முதற்கட்டமாக அவரை கைது செய்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். முழுமையான விவரங்கள் இன்னும் சில நேரங்களில் காவல்துறையினர் தெரிவிக்கும் போதுதான் தெரிய வரும். தகவல்களுக்கு நன்றி ஹரிஹரன். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.